சார் இவர் செங்கோட்டையனுக்கு உரிய அங்கீகாரம் தரல. அவர் வந்து அவருடைய ஃபோட்டோ வந்து அந்த கட்சிக்கு பேனரில் இல்லை, அதனால தான் அவர் வரல. ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லைனாலாம் வரல அப்படின்னு இபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவரும் பதிலுக்கு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்படி இவங்களுக்குள்ளார அந்த குற்றச்சாட்டு அரசியல் தான் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் கடைசியில் ஒன்றா சேர்ந்தாங்க. அவனு வேறு வழி இல்லைங்க. அமித்ஷா கூப்பிட்டு தான் போதும் போதும் அப்போ இந்த ஷோ நிறுத்துக்கானாங்க, நிறுத்திடுவாங்க. அவ்வளோதான். இது என்ன பெரிய விஷயம்? ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதார கண்ணா தான் இதெல்லாம். இவங்க சுயமாக அதான் சொல்கிறாரு. அமித்ஷா சொன்னார் சேர்ந்துக்கிட்டு, அமித்ஷா சொன்னார் வெளியே போனேங்கிறார். முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. என்னத்துக்கு நீங்கள் மறுபடியும் என்னமோ அரசியல் இருக்கிற மாதிரியும் எதுமோ நடக்கிற மாதிரி ஏன் பேசுகிறீங்க? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயங்க. அமித்ஷாவுக்கு பிடியில் அவங்க இருக்கிறாங்க. அமித்ஷா சொன்னதை அவங்க கேட்குற கட்டாயத்தில் இருக்காங்க. அவ்வளோதான். அமித்ஷா சொன்னால் விஜய் வந்து சேர்ந்தாவணும், பழனிசாமி சேர்ந்தாவணும், சசிகலாம் சேர்ந்தாவணும், வெளியே போனால் போய்தான் ஆகணும். அமித்ஷாவுடைய பிரான்ச்சஸ் தானே இதெல்லாம். அப்போ இந்த செங்கோட்டையை நான் டெல்லிக்கு போய் பார்த்தேன், 40 நிமிஷம் நான் பேசினேன், அவங்க சொல்கிறது தான் நான் பண்ணினேன்னு சொல்கிறேன். ஆமாம், அவரை கூப்பிட்டு அமிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. 40 நிமிஷம் அதெல்லாம் செய்ய அப்படின்ட்டு அப்போ வந்து செய்கிறாரு. அவர் ஒரு ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணல சார். அது எதுக்கு தேவை? அதான் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. உங்களுக்கு ஃபோட்டோ வேற வேணும். அதுக்கு புரியல எனக்கு. உங்களுக்கு மூஞ்சில் ஈயாடல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா சொன்னதெல்லாம் உண்மையாக போச்சுன்னு பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை அவங்க என்னன்னு. நாங்கெல்லாம் சொன்ன போது எங்களால் கிண்டல் பண்ணிங்க. இப்போ தெரியுது இல்லை அமித்ஷா அவனுடைய பிடியில் சிக்கி இருக்கிற கூட்டம். அவங்க என்ன பண்ண முடியும்? சுதந்திரம் பேச முடியுமா? விஜய் அதே தான்.